வா போலாம் வா. பாப்பா ஐயா வா பாரு, எத்தனை பழம் இருக்குது பாரு, இழந்த பழம். காய் பாரு எத்தனை காய். இது எல்லாம் பழுக்க பழுக்க உளுந்துடும். நாட்டு இழந்த பழம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது. இது நாட்டு இழந்த பழம். ரோட்டு மார்க்கத்தில் எவ்வளோ வேணாலும் இருக்கு. இது யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல. இது விரும்பி சாப்பிட்டீங்கன்னா நம்ம நம்ம நல்லது. பிரியா ஐயா, நான் உளிக்க விடுறேன், பொறிக்குங்க. சரியாயா. சாமி எத்தனை கொட்டுது. உலக்க உலக்க நிறைய கொட்டுது. கொட்டுதுல பொறுக்கு 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 பொறிக்க பிடிங்க. நானும் வரவானுமா? நீ அங்கேயே குளிக்கையில வர வேண்டிய, நானே பொறிக்கிறோம். சரி சரி பொறிக்கிட்டா. தம்பி உழுக்கிடு தம்பி. கொட்டுதுடா. சுலபம் பரவாயில்ல. நல்ல பழுத்த பழமா கொட்டி போச்சு பாய். நல்ல பழுத்து போச்சு பாரு. சஞ்சய், நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போறப்போ சோப்பு நிறைய நப்பிட்டு போய் ஸ்கூல்ல போய் பள்ளிக்கூடத்துல போய் தும்பண்டா. கிடைக்கிறீங்கன்னா காசு 4 நாவுக்கு 8 நாவுக்கு 1 ரூபாய்க்கு வாங்கி தும்போம். கட்டில் கடையை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே எங்களா தக்கரை விற்க வேண்டியது, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வாங்கி திங்க வேண்டியது. அது மிளகுடி போட்டு உப்பு போட்டு அதை தொட்டு தொட்டு தின்னா வாய ஆச்சுட்டு டீச்சர் என்னடா வாயில அப்படின்றாங்க. நான் சின்ன போன வேண்டாங்கிறியா? இப்பதான் கெவுருவோம் திங்கிறதில்ல. போயிட்டா ஐயா. போதுமா போலாமா? போதும் வாங்க. ஏற்கனே ஒரு போட படைய இழந்த பழம் பாரு, அப்படி கம 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 மணக்குது பாரு. அப்படி தின்னு. சூப்பரா சூப்பரா நல்லா இனிக்குதுதா. பழம் இது நாட்டு பழம் நல்லா இனிக்கும். இந்த விவசாய பழமெல்லாம் கொஞ்சம் புளிக்கும். தேங்குது. இதுதான் நாட்டு பழம் நல்லா இனி பழம் பார்க்கும். சஞ்சய் இரு, பாப்பாக்கு ஒரு பூ பொடிச்சு வச்சுடலாம். வேண்டாம் எப்படி எப்படி பாப்பாக்கு பூ வச்சு வராச்சு. போங்க போலாம். போ. பாப்பா மஞ்சள் துணி போட்டு பாவம் மஞ்சள் கலர் செவந்தி பூ வச்சுக்கிற பாரு. சூப்பரா இருக்குது பாரு. சூப்பரா இருக்குது. அதெல்லாம் கலந்து வரல. போலாம். கல்லா போகலாம். இரு கல்லு தாட்டிக்கலாம். போ. போகலாம் போங்க. அதான் அதுதான் கோழிக்குண்டு பூவு. போகலாம்.
நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ கோழிக்குண்டு பூவெல்லாம் மூலமா கட்டி வச்சுட்டு போவேன் தலை நிறைய. இரு பஸ் வருது இரு. கொட்டி அலாசிக்கலாம். நல்லா சுத்தமா கொட்டி அலாசிக்கலாம். வெள்ளை தண்ணி கொண்டு கொட்டு வெள்ளை தண்ணி மேல கொட்டி உணர்த்திக்கலாம். தண்ணியோட கொட்டாது. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரம் உணர்த்து. நல்லா இந்த கோம்பெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கலாதா? பிரியா, ஐயா பழம் நல்லா உணர்ந்துக்கிடுச்சு. மிளகாய் எடுத்துட்டா. சரியாயா. பொடி பண்ணு போடுக்கல. 6 மிளகாய் போடு. சரியாயா. சும்மா கொஞ்சோண்டு பெருங்காயா அதா பிரியாயா. போதுமான உப்பு. ஐயா நல்ல பொடி ஆயிடுச்சா? ரெண்டு கொஞ்சம் ஆகணும் ஐயா. நல்லா நல்லா பொடி பண்ணு. போதுமையா? இரு போய் அந்த காயை அள்ளிட்டு நான் சேர்த்து போடுறேன். பொடி நல்லா மஞ்சள் வச்சு இந்த மாதிரி காயை கொட்டிக்கலாம். முள்ள போடு. போடு போடு. நான் வைக்க மாட்டேன். போடு நீ. இறந்த பழம் இடிக்க கம 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 கமன்னு மணக்குது. எப்படி மணக்குதுன்னு பாரு. இரு சொல்கிறேன். போடு. இரு போடு. நெருங்குன்னு போடு. போடு. உள்ளோட சேர்த்து போடு. அப்படி போடு. அண்ணே ஐயா நீ இடி. நான் வாழலாம் எடுத்துக்கிட்டாரு. சரியாயா. பருப்பு நல்லா உடஞ்சா போதும். நல்லா உடஞ்சி போச்சு. வலிச்சுக்கலாம். எடுக்கிறது வலிச்சுக்கலாம். சரியாயா. இது பாரு என்ன மனம் மணக்குதுன்னு பாரு. நல்லா மணக்குது. கம 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 கமன்னு மணக்குது. வடை தட்டுற மாதிரி தட்டி தட்டி காய போடு. சரியாயா. நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இறந்த வேடை தட்டி காய வச்சுட்டா தயிராடவா இல்லை மோராடவா இல்லை புதுண்ணி ஆடவா கரைச்சா கொஞ்சம் கடிச்சிக்கிட்டா வவுர் நம்ம கஞ்சி குடிச்சுக்குவோம்.
தட்டவே கம 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 கம்மன்னு மணக்குது. ஆமாண்ணாயா. இறந்த விட தட்டி வச்சாச்சு. இது அப்படியே காய்ச்சி இதை சாப்பிட்டா பித்தம் வாந்தி மயக்கம் எல்லாம் கட்டுப்படுத்தும். தூக்கம் வராத அவதிப்படுறிய இதை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி இப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். இதை பொடியாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு நாளைக்கு பொடி செஞ்சு காட்டுறேன். இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லுங்க. இது நல்ல வெயில்ல 2 மணி நேரம் காயணும். மறுபடி திருப்பி வைக்கணும். மறுபடி 2 மணி நேரம் நல்லா காய்ச்சி போயிட வேணும். காய வச்சு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். காலையில திருப்பி திருப்பி போட்டு நல்லா காய வச்சாச்சு. போய் பார்க்கலாம். நல்லா காய்ச்சி போச்சு. நல்லா மொறு மொறு காய்ச்சி போச்சு. வாங்க போய் கஞ்சி குடிக்கலாம். நேற்று கம்பு குத்தி போட்டு கம்மம் முழு தண்ணி வச்சு நல்ல ஜோத்தில் கரைக்கிறேன். இறந்த வடையும் கம்மம் கஞ்சி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த தம்பியே இறந்த வடை கடிச்சிக்கோ. இந்த இறந்த வடை கடிச்சிக்கோ. அருமையா இருக்குதே. நல்லா இருக்குதுமா. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இறந்த வடைக்கு பழைய சோத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது. நல்லா கம கமன்னு மணக்குது. ஆட்டுக்குட்டி கூட நல்லா இந்த இளந்த வடை சாப்பிட்டா கஞ்சி ஒரு உண்டை குடிச்சு விட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம இருக்குது. இறந்த வடை நம்ம நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா பழைய சோறு கொடுக்கும் போதெல்லாம் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்தார கஞ்சி குடிச்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒரு சீசாவோட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு பழைய சோறு குடிக்கிற போதெல்லாம் கடிச்சிக்கலாம். நல்லா கஞ்சி இறங்கு. இந்த இழந்த சீசனில் இந்த மாதிரி நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். கஞ்சியாக குடிக்கலன்னா போவார எடுத்து சப்பிக்கிட்டு இருக்குங்க. ஒரு சீசாவோட போட்டு வச்சுக்கோங்க. இது கெடாது. இந்த சீசனுக்கு தான் இழந்த பழம் கிடைக்கும்.